இந்த பிக்சர்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, தினமணி செய்திகளோட ஒரு முக்கியமான கட்டுரை. அ சிறப்பு கட்டுரை "அறிவியல் ஆயிரம்" அப்படிங்கிற தலைப்புக்கு கீழ, "மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? புதிய ஆய்வு சொல்லும் தகவல்" அப்படின்னு ஒரு மிக நீளமான, விலாவாரியான கட்டுரை குடுத்துருக்காங்க. இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, மகிழ்ச்சியா இருப்பதற்கும், அ உடல் அசைவுக்கும் தொடர்பு இருக்கா? அப்படிங்கிறத தெளிவா விளக்கமா குடுத்துருக்காங்க. இது கட்டாயம் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு கட்டுரை. படிக்கும்போதே வந்து நமக்கு நிஜமான மனமகிழ்ச்சியும், உற்சாகமும் கரைபுரண்டு ஓடுற மாரி எழுதியிருக்காங்க தெளிவா. ஏன்னா, அ இப்ப மனமகிழ்ச்சி வந்து உடல் அசைவ உருவாக்குகிறதா? அல்லது உடல் அசைவு வந்து மனமகிழ்ச்சிய உருவாக்குதா? அப்படின்னு கேட்கும்போது, 2மே உண்மை அப்படிங்கிறாங்க. எப்படி கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா? முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு கேட்டு கன்ஃப்யூஸ் ஆவோம் இல்லையா? அப்படி இல்லாம வைஸ் வெர்சா 2மே வந்து உண்மை. மனமகிழ்ச்சியா இருக்கும்போது உடல் அசைவு உருவாகுது. அதேமாரி உடல் அசைவு இருக்கும்போது மனமகிழ்ச்சி உருவாகுது. 2ம் வந்து உண்மை அப்படிங்கிறாங்க. இத தெளிவா ஒவ்வொரு பேராகிராஃபா நம்ம படிச்சு, அத வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிறது, நம்ம வருங்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையுமே வந்து உற்சாகமாவும், சந்தோஷமாவும் வாழ வந்து வழி காமிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு மன ஆரோக்கியம் 2 விஷயம் பேசுறோம் இல்லையா? இதில உடல் ஆரோக்கியம் வந்து ஜிம்முக்கு போயி அந்த மாதிரி அ நெறைய உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சா தான் வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு நெனச்சுட்ருக்கோம். அப்படி இல்லன்னு இந்த கட்டுரை தெளிவா சொல்லுது. நம்ம தினசரி வாழ்க்கையில வந்து என்னென்ன வேலைகள் செய்றோமோ, அத விட கூடுதலா ஒரு நாள்லருந்து அடுத்த நாள், அத விட கூடுதலா ஒரு ஒரு சில அடிகள் நடக்கிறது, ஒரு சில செயல்பாடுகள் செய்றதே வந்து போதுமானது. நம்ம உடல், மன ஆரோக்கியம்க்கு வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணி வருத்தப்படக்கூடாது எதையுமே. நம்மளோட நாம தான் போட்டி போடணும். இன்னைக்கு 10 அடி நடந்தோம்னா, அடுத்த நாள் 12 அடி நடக்க முடியுதா அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு வந்து சில வேலைகள் செய்றோம். நாளைக்கு அத விட கூடுதலா கொஞ்சம் வேலைகள் செய்ய முடியுதான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம கூடயே நம்ம போட்டி போட்டா தான் வந்து ஆ மகிழ்ச்சியும், உடல் அசைவும் கலந்த ஒரு இன்பமான வாழ்க்கை நமக்கு அமையும். இத வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த கட்டுரையில. ஆ ஜிம்முக்கு போய் பளியா கடந்து உடல் ஆரோக்கியம் மேம்படணும்னு சொல்லி, அதுக்காக வருத்திக்க தேவையில்ல அப்படிங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க போறவங்க போலாம். போகாதவங்க வீட்ல இருந்தபடியே மகிழ்ச்சியோட உடல ஆரோக்கியமா வச்சுக்கலாம்.